வணக்கம். என் பேர் மார்லினா. ஆ இந்த சமீபத்தில ஒரு 2, 3 டேஸா ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளம் எதனால நடக்குதுன்றது எங்களுக்கு சத்தியமா புரியல. நான் பிரஸ், மீடியாக்கு எல்லாம் சொல்லிக்கிற ஒரே விஷயம் தான். நெறைய கமெண்ட்ஸ், நெறைய கெட்ட பேரு, ஆ பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தமிழ்ல நீங்க திட்டுறீங்க. நடந்தது என்னன்றத புரிஞ்சுக்காம, தயவு செஞ்சு இன்னொருத்தவங்கள தப்பா பேசாதீங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரனால, அதை யூஸ் பண்ணி அடுத்தவங்க மிரட்டி, குடும்பக்கார உலகத்தில நாங்க வாழல. என்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் நீங்க விசாரிக்கலாம். இது ஒரு அபாண்டமா, ரொம்ப கொச்சையா, ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு 3 நாளா என்னால சாப்பிட முடியாம, தூங்க முடியாம, என் பொண்ண என்னால பார்க்க முடியாம, இந்த லெவலுக்கு என்னை கொண்டு விட்டுருக்கீங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அந்த பொண்ணு என் வீட்ல ஒரு பொண்ணா தான் நான் பார்த்துருக்கேன் இதுவரைக்கும். அது அவளுக்கே நல்லா தெரியும். இந்த மெசேஜ அவனால டைரக்ட்டா கன்வே பண்ண முடியல. உங்கனால முடிஞ்சா, நான் சொல்ற மெசேஜ அவகிட்ட கன்வே பண்ணிருங்க. "ரேகா, உனக்கு அக்காவ பத்தி நல்லாவே தெரியும். அக்கா உன்னைய எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்தணும்னு நெனச்சதே இல்ல. உன் கைப்படியே எனக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கேன்றதே நான் இப்ப தான் தொறந்து பார்க்குறேன் உன் பேக்க பேக் பண்ணணுன்றப்போ. இவ்ளோ லவ், இவ்ளோ அஃபெக்ஷன் என் மேல இருக்கிற நீ, எதுக்காக இதெல்லாம் செய்றம்மா? உனக்கு ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட கேட்டு நீ பேசியிருக்கலாமே. எதுக்காக நீ இவ்ளோ தூரம் ஒரு ஃபேமிலிய டேமேஜ் பண்றம்மா? அது உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாம நீ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. இட்ஸ் நாட் ரைட்ம்மா. உனக்கு புரியல. இப்போ என்னைய பத்தி, அண்ணன பத்தி நீ பேசுற, பாப்பாவ பத்தி பேசுற. சரி பரவால்ல நீ பேசிட்ட. எங்க மாமனார் என்னம்மா பண்ணாரு? எத்தன வருஷம் உழைப்பு தெரியுமாம்மா? நைட்டும் பகலும் தூங்காம, எவ்ளோ பேர பார்த்து கஷ்டப்பட்டு, எங்க ஃபேமிலிக்குள்ளேயே இதனால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும்லம்மா. அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? தயவு செஞ்சு நான் உன்கிட்ட சொல்றேன். எந்த புகார் நீ குடுக்குற மாரி இருந்துச்சுனாலும், நீ எங்கள பத்தி கூட பேசு. ஆனா, நீ பொது வாழ்க்கையில இருக்கிறவங்கள இழுத்து அட்டென்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்க கூடாதும்மா. இட்ஸ் நாட் ரைட்.